படத்துல மனுஷனும் கணினி ரோபோவும் போர் பண்ணுறாங்க. 10 நாள்லயே கோடிக்கணக்கான மக்கள் சாகுறாங்க. உலக அரசாங்கங்கள் ஒன்னா சேர்ந்து போர் பண்றாங்க. எங்கும் போர். கடைசியா கணினி ரோபோக்கள் தோற்று போறாங்க. ஆனா அந்த ரோபோக்களை உருவாக்கின ஹாரோன்னு ஒருத்தன் ராக்கெட்ல எஸ்கேப் ஆயிடுறான். திரும்பி வருவேன்னு எச்சரிச்சுட்டு. 28 வருஷம் கழிச்சு அமெரிக்காவுல ஒரு கும்பல் ஒரு கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சு கசானு ஒரு ரொம்ப டேஞ்சரான ரோபோவை தேடி அலைஞ்சு கிடக்குறாங்க. கிடைச்சிடுச்சு. ஆனா கச்சா தாக்கி சோல்டர்ஸ வச்சு கிடக்குறாங்க. கடைசியா கீழே குதிச்சு மின்சார அதிர்ச்சி வாங்கி நொந்து போறான். அடுத்த நாள் காலையில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அட்லாஸ்னு ஒரு பொண்ணு எழுந்திருக்கு. சதுரங்க விளையாட்டு போட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தெரியல அவள் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு. சேனல்ல நியூஸ் பார்த்தா ஹாரோன் சர்க்கிள்ல முக்கியமான கச்சா பிடிபட்டிருக்கான்னு கேள்விப்பட்டா. அவ என்ல டெரரிஸ்ட் எதிர்ப்பு ஆய்வாளர். போக ரெடி ஆகுறா. ஆனா சோல்டர் வந்து அவளை எஸ்கார்ட் பண்ண வரான். அவளால எதுவும் பண்ண முடியல. கேப்டன் எலியாஸ் ஜெனரல் ஜேக்கப் கிட்ட அட்லஸ் கூட சேர்க்காதீங்கன்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. அவங்க ரொம்ப நிம்மதியில்லைன்னும் சமுதாய விரோதின்னும் கூட சொல்றாரு. ஆனா ஜேக் ஹார்லனை பத்தி அட்லஸ் தான் எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு பிடிவாதமா சொல்றாரு. கச்சா கிட்ட இருந்து தகவல் எடுக்க அவங்க தான் சிறந்த வாய்ப்புன்னு உறுதியா சொல்றாரு. அட்லஸ் வந்தாச்சு. ஸ்கேன் பண்ணிட்டு ஜேக் அவளை விசாரணை அறைக்கு அழைச்சிட்டு போறாரு. அவங்க பிடிச்ச நெஞ்சு பதக்கத்தை மேஜையில வச்சு ஒரு பெட்டியை திறக்கிறாங்க. அந்த பெட்டியில கசாவோட தலை இருக்கு. கச்சா அவங்களை அடையாளம் கண்டுக்கிறான். ஆனா ஒத்துழைக்க மறுக்கிறான். அட்லஸ் அவங்க நெஞ்சு பதக்கத்தை உபயோகிச்சு கசாவோட மனசுல நுழைஞ்சிடுறாங்க. கச்சா அவங்க பாதுகாப்பு உடைக்க முடியாததுன்னு கிண்டல் பண்றான். ஆனா அட்லஸ் ஹார்லன் எங்க இருக்கான்னு எழுதி காமிச்சு அவனை அதிர்ச்சியில ஆழ்த்திடுறாங்க. கச்சா சந்தேகப்படுறான். அட்லஸ் ஒரு சாதாரண ஓவியம் மாதிரி போட்டிருக்காங்கன்னு அவனுக்கு புரியல. அந்த ஓவியம் தான் அவன் சிந்தனையை தூண்டி உண்மையான இடம் திரையில் தெரிய வைக்குது. ஹார்லன் ஆண்ட்ரோமெடா கேலக்சியில GR339ல ஒளிஞ்சிருக்கான். கச்சா ரொம்ப கோபப்பட்டான். வாயில இருந்து சுரிக்கனை வீச முயற்சி பண்றான். ஆனா அட்லஸோட பாதுகாப்பு கவசம் அதை தடுத்துடுது. அப்புறம் அட்லஸ் அவங்க நெஞ்சு பதக்கத்தை உபயோகிச்சு கசாவோட தலையை சுத்தரிச்சு விசாரணையை முடிச்சிடுறாங்க. ஜேக் அட்லஸ் கிட்ட சொல்றாரு, சாரி, இந்த வேலையை நான் செய்ய முடியாது. நான் ஒரு மொழிபெயர்ப்பு மாதிரி தமிழ் பேசுற பேராசிரியர்கள் மாதிரி உணர்ச்சிகரமா அதிகப்படியான உற்சாகத்தோட மொழிபெயர்க்க முடியாது. கதை சுருக்கத்தை மட்டும் தமிழில் கொடுக்க முடியும். ஆனால் பேராசிரியர்கள் பேசுற மாதிரி நடிக்க எனக்கு சக்தி இல்ல. அவரோட ஆராய்ச்சி முடிவுகளை அவர் சொன்னதும் சிலர் சிரிச்சாங்க. ஆனா அடுத்த நொடி நியூரல் லிங்கை ஆஃப் பண்ணணும்னு அவர் சொன்னதும் அங்க இருந்த சூழ்நிலை மாறிடுச்சு. ஹேக்கிங் ஆபத்துன்னு அவர் கொஞ்சம் கூட பயப்படாம கூறினாங்க. பிறகு அந்த பணி எவ்வளவு ஆபத்தானதுன்னு விளக்க ஆரம்பிச்சாங்க. விஷக்காற்று ஆர்க் ஷூட் இல்லன்னா சுவாசிக்க முடியாது. புவியீர்ப்பு மாற்றம் பூகம்பம்னா நம்மளுக்கு சாதாரணமா இருக்கும். ஏன் ஏஏ நம்ப முடியாதுன்னு அவர் சொன்ன விதம் பாருங்க. அவர் கோபத்தோட சொல்ல ஆரம்பிச்சதும் எலியாஸ் அவரை நிறுத்தி லேண்டிங் ரெடி பண்ணுங்கன்னு கட்டளையிட்டாரு. அட்லஸ் இன்னும் சில ஆபத்துகளை எச்சரிக்க முயற்சி பண்ணா எலியாஸ் தன்னோட டீம்ல நம்பிக்கை வச்சுட்டாரு. ரேஞ்சர்ஸ் ஆர்க் ஷூட் போட்டாங்க. அடுத்த நொடி சத்தம் கேட்டது. கப்பலோட கார்கோ பேய்டோர் வெடிச்சுச்சு. தீ பரவி அநேக சூட்ஸ் எரிஞ்சு போச்சு. இன்னும் ராக்கெட் வந்து அடிச்சது. எலியாஸ் உயிர் பிழைச்ச ரேஞ்சர்ஸ கிரகத்துல குறிப்பிட்ட இடத்துல சந்திக்க சொன்னாரு. அட்லஸ் கப்பல்ல ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவரை எலியாஸ் பார்த்து உள்ளே இருந்த சில ஆர்க் சூட்ஸ்ல ஒன்னு கிடைச்சு போட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. சொல்றதுக்குள்ள இன்னொரு வெடிச்சு. கப்பல் வெடிச்சு துண்டு துண்டா ஆயிடுச்சு. அட்லாஸ் உடையில தாக்குற கழிவுகள். பூமி நோக்கி அவள் வேகமா விழறா. டெரர் பயங்கரமா இருக்கு. ரேஞ்சர்ஸ் ஹார்லாண்ட் டிரோன்களோட போர். சில டிரோன்களை அழிச்சாங்கன்னாலும் அதிக எண்ணிக்கையில இருக்கிற டிரோன்கள் அவங்களை அழிக்க போறாங்க. அட்லாஸ் பூமியில மோத போறா. இதுதான் போர் ஆரம்பம். கப்பல் அட்லாஸோட மோத போகுது. ஒரு ரேஞ்சர் அவளை காப்பாத்தினாரு. வயரில் பிடிச்சு இழுத்து கீழே விழுந்தாங்க. எலியாஸ் ஸ்கிரீன்ல வந்து சொல்றாரு, ஷூட்டிஐ உதவியோட நிலைமையை சரி பண்ண சொல்லி. அட்லாஸ் மறுத்தா. அவள் உதவியாளர் கீழே விழுந்தாரு. அவள் ஷூட் வேகமா விழுந்தது. லாஸ்ட் செகண்ட்ல தான் த்ரஸ்டர்ஸ் ஆன் பண்ணா. கிராஷ் லேண்டிங். காயப்பட்டாலும் உயிரோட இருக்கா. பேஸ்ல கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா. ரெஸ்பான்ஸ் இல்ல. வேற எதுவும் இல்ல. அவள் சூட்டோட ஏஐயை ஆன் பண்ணினாள். ஸ்மித்னு ஒருத்தன் அறிமுகம் பண்ணிக்கிட்டான். சும்மா டியூட்டோரியல் காமிக்கிறான். ஆனா அட்லஸ் அதையெல்லாம் தள்ளிப்பு வச்சுட்டு அருகில் இருக்கிற ரெஸ்கியூ பாட்டோட இடம் என்னன்னு கேட்டால் டபுள் ஸ்பீடில். ஸ்மித் ஸ்கேன் பண்ணி பார்த்தான். 198 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொன்னான். உடனே அட்லஸ் அங்க போக சொன்னால் கட்டளை போல. ஸ்மித் த்ரஸ்டர்ஸ் ஆன் பண்ணினான். ஆனா அட்லஸ் உடனே ஓவர்ரைட் பண்ணிட்டாள். பறந்தா எளிதா டார்கெட்டா ஆகிடுவோம்னு சொல்லி. ஸ்மித் சூழ்ல 22 மணி நேரம் தான் ஆக்சிஜன் இருக்குன்னு எச்சரிக்கை பண்ணினாலும் கேட்கல. நடந்து போகணும்னு பிடிவாதம் பிடிச்சாள். அவள் அவன் கட்டளைகளை எல்லாம் மீறி நடக்க ஆரம்பிச்சாள். நெருஞ்சி போயிட்டு இருக்கிற வழியில ஸ்மித் அட்லஸோட பேசுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனா அவள் கண்டுக்காம விட்டுட்டாள். ஸ்மித் சூட்டோட ஆயுதங்கள் சிறப்பம்சங்களை காமிச்சான்.
ரெஸ்கியூ பாட்டோட இடம்ல நிறைய விழுந்த சூட்ஸ் கிடந்தது. ஸ்கேன் பண்ணினதில் ரேஞ்சர்ஸ் எல்லாரும் கிராஷ்ல இறந்ததில்ல, துப்பாக்கி சுடுறதுல இறந்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. அட்லஸ் அதிர்ச்சியில தடுமாறி போயிட்டாள். ஸ்மித் கிளாசிக்கல் மியூசிக் போட்டு அவளை சமாதானப்படுத்தினான். அந்த இடத்துல டேக்ஸ் எடுத்து ஒன்னு கண்டுபிடிச்சான். ஷூட் காலியா இருக்கு. ஸ்மித் அருகிலேயே ஒரு அசைவு கண்டுபிடிச்சிட்டாரு. காசா அட்லாஸ். ஹார்லன் அவளை குளோன் பண்ணி இருக்கலாம்னு தெரிஞ்சிடுச்சு. ஏஐ ராணுவம், ரோபோக்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லாஸ் ஓடுன்னு ஸ்மித் சொல்றாரு. கப்பல் மூழ்கிடக் கூடாதுன்னு அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. அட்லாஸ் ராக்கெட் விடுறா, ஆனா எல்லா ரோபோக்களையும் அழிக்க முடியல. காற்று புயல் சூட்டை வழி தவற விட்டுடுச்சு. பாறை மேல வந்து உருண்டு விழுந்துடுச்சு. ஷூட் பாழாகிடுச்சு. ஸ்மித்தோட எச்சரிக்கையை பார்க்காம அட்லாஸ் இரும்பு வெடிபொருளை விட்டுடுறா. பெரும்பாலான ரோபோக்கள் அழிஞ்சு போச்சு. ஆனா காசா சேஃபா இருக்கு. அவன் தாக்க வர்றான். நிலம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வெடிச்ச சத்தத்துல ஒரு பெரிய குழி பூமிக்குள்ள உருவாயிடுச்சு. அட்லாஸ் சூட்டுடன் அந்த ஆழமான பள்ளத்திற்குள்ள விழுந்துடுச்சு. பாறை கீழே விழுந்து அட்லாஸ் கால் முறிஞ்சு போச்சு. ஸ்மித் உடனே உலோக தகடு வச்சு சிகிச்சை பண்றாரு. அட்லாஸ் வலி தாங்காம கத்த ஆரம்பிச்சிட்டா. பிறகு சாப்பாட்டு கட்டிய கொடுத்து உடம்பு சரியாயிட உதவி பண்றாரு. உயிர் போயிடும் மாதிரி இருக்கு. ஸ்மித் சூட்டுடன் கீழே போக சொல்றாரு. அதே நேரத்துல காசா ஹார்லனிடம் எல்லாத்தையும் சொல்றான். பூமியோட பாதுகாப்பு கோட் வார்த்தை சொல்லலைன்னு ஹார்லன் எலியாஸை கடுமையா தண்டிக்கிறாரு. அட்லாஸ் சூட்டுடன் கீழே போறதுக்கு பாடுபடறா. ஸ்மித் அவளுடைய நம்பிக்கையின்மைதான் பிரச்சனைன்னு சொல்றா. சரி, புதுசா ஆரம்பிக்கலாம். லேசா கேள்விகள் கேட்டு அவள் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். ஹார்லனோட செஸ் விளையாட்டு. வாலின் மரணம். வால்தான் ஹார்லனை உருவாக்கினாங்கன்னு அட்லஸ் நினைச்சுக்கிறா. அட பாவி, இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் சரி செய்ய ஆரம்பிச்சாங்க. 40 விழுக்காடு சரிஞ்சிச்சு. அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தா 498 அடி ஆழத்துல இருக்காங்க. ரொம்ப ஆழம். தடுப்பை உடைச்சு ஒரு பெரிய குகைக்குள்ள போயிட்டாங்க. ஆனா ஸ்மித் 14 மணி நேரம் மட்டும்தான் பவர் இருக்கு. ரெஸ்கியூ பாடு 37 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கொடுமை. அட்லஸ் ஒரு திட்டம் போடுறா. ஸ்மித் என்கரேஜ் பண்றாரு. 60 விழுக்காடு சரிஞ்சிச்சு. உயிர் பிழைக்க நல்ல வாய்ப்பு. குகையில இருந்து தப்பிச்சுட்டாங்க. கேசா பூக்களை பார்த்து விழுந்து கிடக்கிறாரு. அட்லஸ் அந்த பூக்களுக்கு PL-னு கேலி பண்றாரு. கேசா வர்றது ஸ்மித் கண்டுபிடிச்சிட்டாரு. அட்லஸ் வைச்ச கிடங்கு வெடிச்சு புகை எல்லாத்தையும் மூடிடுச்சு. முன்னாடி போய் கேசா ஓட டிரான்ஸ்மிஷனை நிறுத்தி ஹார்லன் பேசுக்கு சிக்கனை குறி வைச்சு வெடிகுண்டு வீசுறாங்க. ஸ்மித் அவளை தப்பிக்கும் போட்டியிலே நூ கட்டாயப்படுத்தினா. அட்லஸ் மறுத்து மூச்சு திரவியை பற்றி கொண்டா. ஸ்மித் அவளோட நரம்பு இணைப்பை பயன்படுத்தி அவளோட நகர்வை தடுத்தான். அப்போ அவளோட நினைவுகளை, வாலின் சாவு உட்பட திடுக்கிட்டு பார்த்துட்டான். அட்லஸ் மனித இனத்தை காப்பாத்தணும்னு வேண்டுகோளோட கெஞ்சி ஸ்மித்தை அடக்கிவிட்டா. அட்லஸோட பணியை ஆதரிக்க ஸ்மித் சம்மதிச்சிட்டான். ஹார்லனோட மறைவிடத்துக்கு அட்லஸும் ஸ்மித்தும் போனப்போ வாழ்க்கை, ஆத்மா, இயந்திரங்களுக்கு அது இருக்க முடியுமா இல்லையான்னு பெரிய தத்துவ விவாதத்துல மூழ்கினாங்க. போய் பார்த்தா ஒரு மாபெரும் தளம். 28 வருஷமா ஹார்லன் போர் நடத்த ஆயுதங்களை சேர்த்து வைச்சிருக்கான். ஸ்மித் இடத்தை குறிச்சு ஒரு சிக்னல் வைச்சான். அட்லஸை போக சொன்னான். ஆனா அட்லஸ் ரேஞ்சர்ஸ் போட்டியை பிடிச்சுக்கிட்ட கப்பல், நியூக்ளியர் தலைப்பு எல்லாம் கண்டுபிடிச்சா. திடீர்னு ஸ்மித் ஹேக் ஆகிட்டான். உடையும் கெட்டு போச்சு. புது கேசா வந்து அட்லஸை பிடிச்சுக்கிட்டா. பூமியிலே ஜேக் அட்லஸோட அவசர சிக்னலை பெற்றுக்கிட்டான். அவசர நடவடிக்கைகளை தொடங்கினான். அட்லஸை ஹார்லனோட தளத்துல சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளோட உடை அருகிலேயே உள்ளது. ஆனா வேலை செய்யல. ஹார்லன் வந்தான். அழிஞ்சாப்லாம் மனுஷகுலத்தை அழிச்சு புதுசா உலகத்தை பண்றதுன்னு அவன் திட்டத்தை சொல்றான். காசாவை பிடிச்சது ஒரு பொறின்னும் அவளோட டீமை கூப்பிடறதுக்குன்னும் சொல்றான். பூமியோட பாதுகாப்பு கவசத்தை நிறுத்த அவளோட பாஸ்வேர்ட் வேணும்னு கேக்குறான். அட்லஸோட மனசுல இருந்து கோடை எடுக்க ஒரு சாதனம் யூஸ் பண்றான் ஹாரன். பிறகு அவளை வெளியில விட்டுட்டு போறான். கொடுமை. அவளோட உயிர் காப்பாற்றும் பாகத்தை அவள் கையில வச்சுட்டு கேலி பண்றான். எலியாஸ் சாக போற நிலையில இருந்து சாரி சொல்றான். ஸ்மித் கூட தொடர்பு வைக்க தன்னோட நியூரல் லிங்கை கொடுக்கறான். ஸ்மித்தை எழுப்ப அட்லஸ் முயற்சி பண்றா. ஆனா லாக் ஆயிடுச்சு. ஹேக்கை நிறுத்த 100 விழுக்காடு SN வேணும். அட்லஸ் பதட்டமா இருக்கு. ஹாரனை ஏன் பயப்படறா என்ன சொல்றா தெரியுமா? சின்ன வயசுல அவளுக்கு ஹாரன் மேல சீண்டல். வால் ஹாரனுக்கு அதிக கவனம் கொடுத்தது அவளுக்கு பொறாமை. வாலுக்கு நல்லா பிரியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. சாமர்த்தியமா இருக்க கத்துக்கணும்னு ஹாரனிடம் சொன்னா. அதுல ஹாரன் எக்ஸ்ட்ரா ஸ்மார்ட் ஆயிட்டான். நியூரல் லிங்கை யூஸ் பண்ண ஹாரன் சொன்னான் கத்துக்க உதவும்னு. ஆனா அதுல மனுஷ மனசுல என்ன நடக்குதுன்னு பாருன்னு ஹாரன் பார்த்தான். உலகம் எப்படி பாழா போச்சுன்னு பார்த்தான். வால் வந்தாச்சு. ஆனா அப்போ சரியாயிடுச்சு. வால ஹாரன் கட்டுப்படுத்திட்டான். துப்பாக்கி எடுக்க வால கட்டாயப்படுத்தினான். ஓடுன்னு வால் அட்லஸ் கிட்ட சொன்னா. சில நொடிகள்ல அட்லாஸ் அவங்க அம்மா இறந்ததுக்குரிய கொடூரமான உண்மையை கேட்டா. 28 வருஷமா கோடிக்கணக்கான மக்களோட மரணத்துக்கு, அவங்க அம்மா மரணத்துக்கு கூட தானே காரணம்னு அட்லாஸ் தன்னைத்தானே குற்றம் சாட்டிட்டு இருந்தா. ஆனா ஸ்மித் வந்து அவளை ஏமாத்திட்டாங்கன்னு நிரூபிச்சு புது வாழ்க்கைக்கு தள்ளிவிட்டாங்க.
100% நீர் மூழ்கும் நிலைமை வந்த உடனே ஆக்சிஜன் முடிய போகுது. உடம்புல உள்ள சக்தி அதிகரிச்சது. ஹார்லன் போர் தலைப்பு ஏவுரான்னு ஸ்மித் எச்சரிச்சாங்க. பேட்டரி குறைஞ்சு போச்சு. ஒரே ஒரு துப்பாக்கி சுடுற வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. அட்லாஸ் அங்கே ஆயுதங்களை பார்த்தா. புது ரோபோக்களும் எதிரிகள் தாக்குறாங்க. அட்லாஸ் ஸ்மித் சண்டை போட்டு ஆயுதங்களை பிடிச்சு சுவர்களை உடைச்சு எவ்வளவு ரோபோக்களை அழிக்க முடியுமோ அவ்வளவு அழிச்சாங்க. பொறுக்க முடியாத அளவுக்கு சுத்தி வளைச்சிட்டாங்க. எலியாஸ் ஆயுதத்தோட வந்து அட்லாஸ் ஸ்மித் இருவரையும் ஓடுங்கன்னு சைகை பண்ணினாரு. பெட்ரோல் பீப்பாய்களை சுட்டு அதிகமான வெடிப்பை உருவாக்கினாரு. அடிப்படை இடம் அழிஞ்சு போச்சு. வெளியில அட்லாஸ் ஸ்மித் ரோபோக்களையும் டிரோன்களையும் தள்ளிவிட்டாங்க. ஹார்லன் மிசைல் லான்சரோட வந்தான். அவங்க தப்பிச்சு ஓட வேண்டியதா போச்சு. போர் தலைப்பு ஏந்திட்டு கப்பல் புறப்பட்டு போச்சு. ஹார்லன் தாக்குற நேரத்துல ஸ்மித் அந்த போர் தலைப்பை நிறுத்த ஹேக் பண்ணணும்னு அட்லாஸ் வற்புறுத்தினா. ஸ்மித் வேகமா வேலை பண்றான். அட்லஸ் கப்பலை சுட்டு போடுறா. ஸ்மித் சரியா நேரத்துல வெடிமுறையை நிறுத்துவான்னு நம்பி வெடிச்சுது. அது அவங்க பந்தயம் வெற்றி அடைஞ்சதுன்னு காட்டிக்கிச்சு. ஆனா விழுற கழிவுகள் அவங்களை ஓட வைக்கிறதே. ஹாரன் வந்து சேர்ந்துட்டான். வாள் எடுத்து ஒரு கையையும் வெட்டி போட்டான். அது எரிமலைக்குள்ள விழுந்து இன்னும் பாதிப்பை உண்டாக்குது. ஹாரன் வாளை கொரடா மாத்தி அடிக்கிறான். ஸ்மித் கொரடையை பிடிச்சு ஹாரனை அருகே இழுத்து முஷ்டியால் அடிச்சு அவன் கையையும் தூக்கி போடுறான். அட்லஸ் ஹாரனை கொல்ல போறப்போ அவன் கையை சேர்த்து உடையை உள்ள ரியாக்டரை நொறுக்குறான். உடை கீழே விழுகுது. அட்லஸ் சாக போறா. ஸ்மித் கடைசி சக்தியை வச்சு அவளை உயிரளிக்கிறான். பின்னாடி ஹாரனை தள்ள கடைசி கனான் சுடுறான். ஹாரன் வேகமா சரியாயிட்டு மீண்டும் வருகிறான். ரியாக்டரை நொறுக்கிட்டான். ஸ்மித் அட்லஸை பாதுகாக்க முடியலன்னு சாரி சொல்றான். மார்பு பகுதியை பார்த்துக்கிட்டு இருந்ததால ஹாரன் அட்லஸ் அவன் தலையில குத்தினது கூட தெரியல. அவன் நகருறப்போ அவன் சுற்றுகளை நிறுத்திட அவளை அடக்குகிறாள். ஸ்மித் தன் ஆக்சிஜனை அட்லஸுக்கு மாத்திவிடுகிறான். அவள் சொல்றத கேட்காமல் அவன் மேல பிடிச்சுக்கிட்டா என்று அவள் ஒப்புக்கொள்கிறாள். அவன் ஒரு வர்ச்சுவல் லாலிபாப் கொடுத்துட்டு ஆஃப் ஆகிறான். சூரியன் உதிக்குது.